ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, அதிமுகல இருந்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வரைக்கும் அம்மாவுடைய புகைப்படத்தை கேரி பண்ணிட்டு தான் இருக்காரு. இல்ல இப்போ திமுகல இருந்து ஒருத்தர் வந்து சேர்றாருன்னா கலைஞருடைய புகைப்படத்தை நான் வச்சுட்டு தான் இருப்பேன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கொள்கை தலைவர்கள் எங்கள் கட்சியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட கொள்கைகளை வைத்து தான் எங்களுடைய கட்சி இயங்கிக்கிட்டு எல்லா தலைவர்களிடமும் நல்லதும் இருக்கும், ஒரு அல்லதும் இருக்கும். அந்த அல்லதை விட்டுட்டு நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். விஜய் அவர்கள் பேச தொடங்கின முதல் வார்த்தையே மஞ்சள். மஞ்சள் மங்களம் அப்படிங்கும் பொழுது மற்ற நிறங்கள் என்ன அமங்கலமாங்கிற ஒரு கேள்வி வருது. பெண்கள் முன்னேற்றத்திற்கான அவருடைய வழிகாட்டுதல்கள் இதையெல்லாம் நம்ம கொள்கையை ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் பெரியார் அவர்கள் கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. 50-50 வருதுல. கடவுள் நம்பிக்கை ஒரு பெரும் இருந்தாலும் மூட நம்பிக்கையா பார்க்கணும். இல்லை, நம்ம இதை மூட நம்பிக்கைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மதத்திலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம மூட நம்பிக்கை அவர்களே அவர்கள் நம்பிக்கையின்படி வாழ விடுவதுதான் மத நல்லிணக்கம். அப்போ அது மஞ்சள் விளையக்கூடிய ஒரு பூமின்றதுனால அதை கோட் பண்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு பண்ணும்போது என்ன சும்மா இதையே சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ஒன்று வருது. உங்க கோபத்தையும் உங்க வெறுப்பையும் நான் பாராட்டுறேன். காசு கொடுத்தா ஒரு காரியம் நடக்குன்ற மனநிலைக்கு மக்களே தள்ளப்படக்கூடிய சூழல்ல அப்போ மக்கள் வந்து எதை நம்பி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஊழலை செஞ்சுக்கிட்டே நாங்க ஊழல் செய்யலாம் மக்களை நம்பி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, அதனுடைய ஆழ்மனதின் வேட்கைன்னு எழுதியிருப்பாரு. தாவேக்கோவினர் அனைவருமே அந்த வேட்கையோட செயல்படுறாங்க. அந்த வேட்கையோட தான் செயல்படணும்னு நாங்க சொல்றோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, அதிமுகல இருந்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வரைக்கும் அம்மாவுடைய புகைப்படத்தை கேரி பண்ணிட்டு தான் இருக்காரு. அது ஓகேவா உங்களுக்கு? ஏன்னா உங்களுடைய சித்தாந்தத்தையும் கொள்கையும் இல்ல. இப்போ திமுகல இருந்து ஒருத்தர் வந்து சேர்றாருன்னா கலைஞருடைய புகைப்படத்தை நான் வச்சுட்டு தான் இருப்பேன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து தனிப்பட்ட நபராக அவருக்கு அம்மையார் ஜெயலலிதா மேல ஒரு பற்று இருக்குது, அவருக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் மேல ஒரு பற்று இருக்குது. அந்த புகைப்படங்களை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா கட்சி தலைமை பயன்படுத்துதா? கட்சி தலைமையில இருந்து நாங்க அறிவுறுத்தி இருக்கிறோமா? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் புகைப்படங்களை தவிர, தலைவருடைய புகைப்படத்தை தவிர வேற யார் புகைப்படமும் பயன்படுத்தக்கூடாது, எல்லா இடங்கள்லயும் கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் தான் இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம. இப்ப நாங்க அண்ணாவுடைய புகைப்படத்தை வந்து நாங்க பயன்படுத்துறோம்னா கொள்கை தலைவர்கள் வரிசையில் நாங்க அவங்களை வைக்கல. கொள்கை தலைவர்கள் எங்க கட்சியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட கொள்கைகளை வைத்து தான் எங்களுடைய கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் தேர்தல் அணுகுமுறை, அதான் தலைவர் இன்றைக்கு வந்து ஈரோட்டில் சொல்லியிருப்பார். அப்போ அண்ணா அவர்கள் எந்த மாதிரியான ஒரு தேர்தல் அணுகுமுறையை முன்வைத்தார், திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படியான ஒரு தேர்தல் அணுகுமுறையை முன்வைத்தார், ஒரு ஆட்சி அணுகுமுறையை முன்வைத்தார் நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயங்களை நம்ம அந்த தேர்தல் அணுகுமுறைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். கொள்கை தலைவர்கள் அவங்களாம் என்னுடைய பேஸ். அப்போ அந்த கொள்கை தலைவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க, பெண் விடுதலைக்காக ஐயா பெரியார் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து ஐயா காமராஜர் வந்து எப்படி ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடுத்தாரு, அதே போல அம்பேத்கர் அவர்கள் வந்து எப்படி அனைவருக்கும் வந்து சம வாய்ப்பு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லி போராடினார். அப்போ இந்த கொள்கைகள்லாம் நம்ம முன்வைக்கிறோம். அப்போ வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து எப்படி ஒரு தீரத்தோடு இந்த நாட்டின் விடுதலைக்காக வந்து நம்ம போராடுறாங்க. அப்போ அஞ்சலை அம்மாள் செய்த தியாகம் என்ன, அவருடைய தியாக உணர்வு என்ன. அப்போ இது போன்ற விஷயங்களை அடிப்படை கொள்கைகளாக நம்ம வச்சுட்டு இந்த கொள்கைகளை பின்பற்றி தான் கட்சி இயங்குது. அப்போ இந்த கட்சி ஒரு கொள்கை ரீதியாக இயங்கும் போது தேர்தலை சந்திக்கும் போது அந்த தேர்தல் அணுகுமுறையை நம்ம அண்ணா அவர்களிடம் இருந்தோம், திரு எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்தோம் அந்த தேர்தல் அணுகுமுறையை நம்ம எடுக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர, இப்போ இவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்தை வச்சுட்டு வந்துட்டாரு, அதனால நாங்க வந்து அவங்க செய்ய போறோம்னு நம்ம சொன்னோமா? இல்ல அவர்களுடைய பாதையில் நடக்க போறோம்னு நாங்க சொல்லியிருக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதனால தலைவர் அதை அலோவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஜனநாயக கட்சியில அவர் அலோவ் பண்றாரு. ஆனா இதற்காக கட்சியினுடைய பேஸே மாறிடுச்சு. உடனே வந்து இவங்களுடைய கொள்கை தலைவர்ல வந்து அடுத்தது அண்ணா வந்துட்டாரு, எம்ஜிஆர் வந்துட்டாரு, அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டாங்க, அடுத்தது ஒருத்தர் கலைஞர் போட்டோ வச்சுட்டு வராங்க, நாங்க கொள்கை தலைவர்னு சொன்னோமா? இல்ல இவங்களை தான் நாங்க பின்பற்றுறோம்னு நம்ம சொன்னோமா? கிடையாது. இன்னொன்று தாவேகா ஆரம்பத்திலே சொல்லுச்சு, இறந்த தலைவர்களையும் நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு நம்ம மிக தெளிவாக சொல்லிருக்கோம். இந்த மண்ணிற்காக பங்காற்றி உயிரிழந்த தலைவர்களை நம்ம மதிக்கிறோம், அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை நாங்கள் மதிக்கிறோம். எல்லா தலைவர்களிடமும் நல்லதும் இருக்கும், ஒரு அல்லதும் இருக்கும். அந்த அல்லதை விட்டுட்டு நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம பாராட்டுவோம், அல்லதை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து தவிர்க்க தான் பார்க்குறோம். ஓகே, கொள்கை கோட்பாடுன்னும் பொழுது எனக்கு வந்து நிஜமாவே விஜய் அவர்கள் பேசும்பொழுது இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்பவே முரண்பட்டுச்சு. அதுக்கு உங்ககிட்ட இருந்து விளக்கம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பேச தொடங்கின முதல் வார்த்தையே மஞ்சள் மங்களகரமானது அப்படின்னும் பொழுது பெரியாருடைய கொள்கையை நீங்க ஃபாலோ பண்றீங்க, பெரியாரிசம் ஃபாலோ பண்றப்போ மஞ்சள் மங்களம் அப்படின்னும் பொழுது மற்ற நிறங்கள் என்ன அமங்கலமாங்கிற ஒரு கேள்வி இங்க வருது இல்லையா?
அப்படி கிடையாது. பொதுவாகவே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்களுடைய பெண் விடுதலை கொள்கைகள், அவர்களுடைய இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள், பெண்கள் முன்னேற்றத்திற்கான அவருடைய வழிகாட்டுதல்கள், இதையெல்லாம் நம்ம கொள்கையை ஏற்றுக்கிறோம். அதே சமயத்துல பெரியார் அவர்களுக்குரிய கடவுள் மறுப்பு கொள்கை மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு நம்ம மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். கடவுள் மறுப்பு கொள்கையின் மீது உடன்பாடு கிடையாதுன்னா அது வந்து இந்து கடவுள்களோ இல்ல வந்து ஒரு மதத்திற்கான கடவுள்களோ அப்படிலாம் கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. 50-50 வருதுல, கடவுள் நம்பிக்கை ஒரு பெரும் இருந்தாலும் மூட நம்பிக்கையா பார்க்கப்படாது. இல்ல, நம்ம இதை மூட நம்பிக்கைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த சம்பிரதாய நம்மளுடைய தமிழர்களுடைய வழக்கத்தின் படி பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் அப்படிங்கிறத வந்து எல்லா இடங்கள்லயுமே, இதை வந்து கடவுள் வழிபாட்டுல மட்டும் இல்லை, நீங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சளை வந்து ஒரு மங்களகரமான பொருளாக தான் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அதை தான் கோட் பண்றாரே தவிர்த்து இதுல வந்து மற்ற நிறங்கள் அமங்கலமா அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து இடமே கிடையாது. இது வந்து ஒரு தியரி மாதிரி தான். அது மஞ்சள் வந்து ஒரு மங்களகரமான நிறம்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து எந்த விதமான அதுக்கு நெகட்டிவ் பாயிண்டா நம்ம எதையுமே வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதை மீன் பண்ணியும் அங்க எதுவுமே பேசப்படலை. பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்பக்கூடிய அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மத நல்லிணக்கம்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம மூட நம்பிக்கை சொல்லல, பொதுவான நம்பிக்கைகள் இருக்கும். அப்போ அந்த பொதுவான நம்பிக்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை டிஸ்டர்ப் பண்ணாம, அதை தடுக்காம, அதுக்கு எதிராக இல்லாம அவர்கள் நம்பிக்கையின்படி வாழ விடுவதுதான் மத நல்லிணக்கம். இன்னொன்னு, உங்களுக்கு மத நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம், எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், நீங்களும் எங்க கூட சேர்ந்து மத நம்பிக்கைகளோட சேர்ந்து ஒரு இணக்கமாக ஒரு சகோதரத்துவத்தோட வாழ்றதுதான் மத நல்லிணக்கம். அப்போ இங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழுடைய பாரம்பரியமாக இந்த மஞ்சள் அப்படிங்கறத வந்து ஒரு மங்களகரமான விஷயமாக பார்க்கும் பொழுது நம்மளும் அதை அப்படிதான் பார்க்கிறோம். அதுல நமக்கு எந்த விதமான எதிர்கருத்துக்களும் கிடையாது. அதற்காக வந்து மற்ற நிறங்கள் வந்து மற்ற மதத்தினர் இன்னொரு நிறத்தை பயன்படுத்துறாங்க, அந்த நிறங்கள் மங்களம் கிடையாதுன்னா எல்லா நிறங்களுமே அவர்களுக்கு மங்களமாக இருந்தா நாங்கள் அதை ஏத்துக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அது மஞ்சள் விளையக்கூடிய ஒரு பூமின்றதுனால அதை அவர் கோட் பண்றாரு. மஞ்சள் விளையக்கூடிய பூமின்னு மட்டுமே சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இல்ல, அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து அந்த இடத்துல அந்த மஞ்சள் விளையக்கூடிய பூமியில அந்த மஞ்சளை அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அந்த விளையக்கூடிய அந்த மஞ்சளை வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்வை இருக்குல்ல. அப்ப அந்த விவசாயிகள் அதை எப்படிப்பட்ட விஷயமாக பார்ப்பாங்க, அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த மஞ்சளை வந்து அவங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அப்ப விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கு எதை நம்பி அந்த மஞ்சளை வந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க, ஒண்ணு வந்து மஞ்சளை வந்து நம்ம மெடிசனா யூஸ் பண்றோம், இன்னொன்று பல்வேறு விதமான மங்களகரமான விஷயங்களுக்கு இந்த மஞ்சளை பயன்படுத்துறாங்க. அப்போ அவர்கள் அந்த மஞ்சளை விளைவிக்கும் போது அது வந்து மிகப்பெரிய அளவில் வியாபாரமாகும், அது மூலமா நமக்கு வருமானம் கிடைக்கும், அப்போ விவசாயிகள் வாழக்கூடிய அங்கே சூழல் ஏற்படும் நம்பி தானே அவங்க மஞ்சளை விளைவிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பார்வையும் அப்படிதானே இருக்குது. இதை நீங்க வந்து ஒரு மங்களகரமான விஷயம்ன்றது மட்டும் நம்ம ஒரு மதம் சார்ந்து மட்டும் சொல்லாம விவசாயிகளோட பார்வையை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து விவசாயிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. விவசாயிகளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்களோ அதை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். இதுல வந்து தனிப்பட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு பண்ணும்பொழுது என்ன சும்மா இதையே சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ஒன்று வருது. ஏன்னா அரசியல்னு பார்க்கும்போது அது மக்களுக்கான ஒரு களம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு களம். இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா ஒரு வெறுப்பு வராதா? உங்க கோபத்தையும் உங்க வெறுப்பையும் நான் பாராட்டுறேன். ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இல்ல இப்போ உதயநிதியுமே எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், நான் ரெட் ஜெயண்ட்டை வந்து இன்னொரு பையன்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டப்பா, எனக்கு இவ்வளவு கோடி லாஸ், நான் ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? நான் சொல்றேன், அவர் சொல்றது சொல்லாத அடுத்த விஷயம். பட் தொடர்ந்து திமுக வந்து நாங்க சிறப்பான ஆட்சி கொடுக்குறோம், ஊழல் இல்லா ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே வராங்களா? இது போன்ற ஒரு ஆட்சியே வந்து வரலாற்றுல கிடையாது, இது போன்ற ஒரு முதலமைச்சரே வரலாற்றுல கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப அவன் சொல்லும் போது கோபம் வரலையா? கோபம் வருது இல்ல. அப்போ அதற்கு எதிராக, இந்த கட்டமைப்புக்கு எதிராக ஒரு தலைவரை வந்து இன்றைக்கு மக்கள் வந்து இந்த ஊழலை வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லா இடங்களையும் இன்னைக்கு ஊழல் இல்லாத இடமே இல்லை, எங்க போனாலும் வந்து இன்னைக்கு காசு கொடுத்தா ஒரு காரியம் நடக்குன்ற மனநிலைக்கு மக்களே தள்ளப்படக்கூடிய சூழல்ல, இன்க்ளூடிங் இன்றைக்கு வாக்குக்கு கூட வந்து இந்த திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, பணத்தை கொடுத்தா நமக்கு வாக்கு போட்டுருவான் மக்கள் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் பொழுது, அப்போ இந்த மக்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஊழலை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க இன்றைக்கு, களம் அப்படித்தான் இருக்குது மக்கள் களத்துல. அப்போ இதற்கு மாற்றாக நீங்க வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எத்தனையோ பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அரசியல்ல ஊழலை ஒழிக்க போறேன், சிஸ்டமை மாத்த போறேன்னு சொன்னவங்களாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. அப்போ மக்கள் வந்து எதை நம்பி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதை நம்பி ஏத்துப்பாங்க? அப்போ தொடர்ந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த யாருமே அதை செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது, இல்ல அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் பொழுது, இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையா எங்க தலைவர் வராரு. அப்போ அவர் ஊழல் செய்ய மாட்டாரு, அவர் வந்து ஊழலை அனுமதிக்க மாட்டாரு, இந்த ஊழலை வந்து ஒழிப்பதற்கான அனைத்து விதமான படிப்படியான நடவடிக்கைகளை அவர் எடுப்பாரு அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையா சொல்றதை விட, அவர் இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனிதர். அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த 300 கோடியோ 500 கோடியோ சம்பளத்தை வருஷத்துக்கு வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமா சுகபோக வாழ்வு அவரால் வாழ முடியும்.
அதை விட்டுட்டு இன்னைக்கு களத்துல வந்து நிக்கிறாரு, உங்களுக்காக நிக்கிறாரு அப்படின்றப்போ அவருக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசியலை வந்து ஒரு தொழிலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் மூலமாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அப்படின்னு நம்ம தலைவர்கிட்ட மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். அப்போ இந்த ஊழலை இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நார்மலைஸ் செய்திருக்கும் பொழுது ஊழல் செய்யாத ஒரு தலைவர் வராரு, ஊழல் செய்யாத ஒரு தலைவர் உங்களுக்காக இன்றைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. எதற்காக வந்திருக்காருன்னா இவ்வளவு கோடி சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்திருக்காரு. அப்போ அவர் ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த ஊழலுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப உணர்த்த வேண்டியது இருக்கு. ஒரு நாள்ல ஊழலை மாற்ற முடியுமா? ஒரு நாள்ல அந்த மனநிலையை மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப அதை திரும்ப திரும்ப சொன்னாதான் மாற்ற முடியும். ஏன்னா ஊழலை செஞ்சுக்கிட்டே நாங்க ஊழல் செய்யலாம் மக்களை நம்பி ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்ப அதை மாற்றுவதற்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு கடமை இங்க இருக்குதா இல்லையா? அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இதையும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறீங்க? கேட்டுக்கோங்கன்றது கிடையாது, நல்லது பண்றதுக்காக வராங்க. ஊழலை வந்து இன்றைக்கு உங்ககிட்ட இவ்வளவு நார்மலைஸ் பண்ணிருக்கும் போது மக்களை வந்து இந்த ஊழலுக்கு எதிரான மனநிலைக்கு கொண்டு வரணும். அப்போ ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போன்னு எங்க தலைவர் வந்து இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னா மற்ற தலைவர்கள் போல கிடையாது. மற்ற தலைவர் போல வாய் வார்த்தையா சொல்லாம உண்மையிலேயே அவர் நினைச்சா சுகபோக வாழ முடியும். ஆனா உங்களுக்காக தான் களத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத திரும்ப சொல்லும் பொழுதுதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறோம். அவர் ஊழல் செய்யறதுக்காக இங்க வரல. அவருடைய முதல் கடிதத்திலே எழுதியிருப்பாரு. கட்சி அறிவிப்பு வந்த முதல் கடிதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, அதனுடைய ஆழ்மனத்தின் வேட்கைன்னு எழுதியிருப்பாரு. அப்ப அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா நான் இங்க சம்பாதிக்க வரல, நீங்க எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, நான் திரும்ப உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறேன், அதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றதுனாலதான் அதை திரும்ப மக்கள்கிட்ட பதிவு பண்றாரு. ஓகே, விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஒரு தொழில் கிடையாது, அது என்னுடைய வேட்கை அப்படின்னு சொல்லும் பொழுது தாவேகவினர் அனைவருமே அந்த வேட்கையோட செயல்படுறாங்களா? அந்த வேட்கையோட தான் செயல்படணும்னு நாங்க சொல்றோம். இன்னும் வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து 2 ஆண்டுகள் மட்டுமே அரசியல் கிடையாது. இல்லை வந்து இந்த 2026 தேர்தல் மட்டுமே அரசியல் கிடையாது. ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த கட்சி பயணிக்க போது, இந்த மக்களோட இருக்க போகுது, முதன்மை சக்தியாக இருக்க போது, ஆட்சி கட்டல் இருக்க போகுது. அப்போ இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்போது இன்னும் எதிர்காலம் நமக்கு காத்திருக்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாலும் தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த அரசியல் அப்படின்றது ஆழ்மனதின் வேட்கையாக தான் இருக்கணும். அது மக்கள் நலப்பணி செய்யணுன்ற வேட்கையோட தான் நீங்க வரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, இன்றைக்கு அதனாலதான் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய பொறுப்புகள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட 140 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் போங்க, நான் உங்களுக்கு எல்லாருடைய அட்ரஸும் தரேன், எல்லாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் வாங்கி தரேன், நீங்க போய் எடுங்க. எல்லாருமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஓகே, உடனே நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தாரா, இவர் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தாரா? எல்லா விமர்சனத்துக்கும் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நம்ம மிகச்சரியாக மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்துல நலப்பணிகள் செய்து வந்தவங்க. அப்போ அவர்கள் ஒரு கட்சியாக மாறும்போது அந்த இடத்துல மாவட்ட செயலாளராக அவர்கள் மாறணும்னு விருப்பப்படும் போது அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. அப்போ இதுல யாரு மக்களுக்காக பணி செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறாங்க, அதற்கான ஆதாரங்கள் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் தலைவர் ஒவ்வொருத்தராக பார்த்து ஒவ்வொருத்தரையும் பாக்குறாங்க. நீ வந்து ரொட்டி பால் முட்டை திட்டம் பண்ணியிருக்கிறியா உன் மாவட்டத்துல, எத்தனை பகுதிகளில் நீ பண்ணியிருக்கிற, எத்தனை ஆண்டுகள் பண்ணியிருக்கிற. அதே போல விலையில்லா விருந்தகம்னு நம்ம ஒரு திட்டம் வந்து பண்ண சொன்னோம். ஒவ்வொரு மாவட்டங்களையும் இலவச உணவு கொடுக்க சொல்லியிருந்தோம். இப்ப நீ பண்ணியிருக்கிறியா, எத்தனை தொகுதிகள்ல எத்தனை இடங்கள்ல உன்னுடைய மாவட்டத்தில் அது ரன் ஆயிட்டு இருக்கு, எத்தனை நாட்களாக அது ரன் ஆயிட்டு இருக்குது. அதே போல வந்து இரவு நேர பயிலகங்கள் நம்ம நடத்த சொன்னோமே, எத்தனை பயிலகங்கள் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதற்கான அட்டண்டன்ஸ் இருக்குதா, தினமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதே போல வந்து கொரோனா காலகட்டத்தில் பேரிடர் உதவிகள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க, மற்ற நேரத்தில் அங்கே வந்து நீங்க ரத்த தான முகாம் எத்தனை பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு ரத்தம் கொடுத்துருக்கீங்க, கண்தான செயலி ஆரம்பிச்சு எத்தனை பேர் வந்து கண்தானத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ரத்த தானம் அந்த ஆப்பின் மூலியமாக உங்க மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இப்படி எங்கள் மக்கள் இயக்கத்தினுடைய ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் இந்த மாவட்ட செயலாளர் தன்னுடைய தொகுதியில பண்ணியிருக்கிறாரா, தன்னுடைய மாவட்டங்கள்ல பண்ணியிருக்கிறாரா, அதை எப்படி பண்ணியிருக்கிறாரு, அவருடைய குடும்ப பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் அவர் இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சுது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த 140 கிட்டத்தட்ட 140 மாவட்டங்கள்லையுமே அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலம் வேலை செஞ்சு ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்தோன்னா தான் மாவட்ட செயலராக போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நீ அங்கேருந்து வந்தாதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அப்போ நீ அப்பதான் அரசியலை வந்து ஒரு ஆழ்மனதின் வேட்கையாக புரிந்து கொண்டு நீங்க களத்துல செயல்பட முடியும். நாளைக்கு அதிகாரமே வந்தா கூட நீ மக்களுக்கு செயலாற்ற முடியும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அதை தான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஆல்ரெடி திறம்பட செயல்பட்டு இருக்காங்க, இன்னும் பல்லாண்டு காலம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, தாவேகவினர் அனைவருமே ஒரு வேட்கையோடு செயல்பட வேண்டியதுதான் எல்லாருடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். தேர்தல் பத்தின ஒரு நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபடலாம். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.